நமது ஊடகத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கவிக்குழின் இனிய வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம் நாட்டினுடைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் யாரை சொல்லணும் அப்படின்னா ஆதிவாசிகளை நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருடைய தரம் உயர்ந்துருச்சு அப்படின்னாலே நம்ம நாட்டினுடைய தரம் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துருச்சு அப்படிங்கலாம். இப்போது என்ன அதுக்கு எதுக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஆதிவாசி மக்களுக்கு நிறைய நாகரிகங்களை கற்றுக் கொடுத்து நிறைய அறிவுரைகளை போற்றி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்ததும் இல்லாமல் 3 கிராமங்களை தத்தெடுத்து தனது செலவிலை பராமரித்து கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதர், ஒரு சுவாமிஜி, டாக்டர் சௌந்தரராஜன் சுவாமியை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். உங்களை சந்தித்ததில் மிக்க ஒரு மகிழ்ச்சி. எனக்கு உங்களை பற்றி நம்ம விசாரிக்கும் போது எங்கள் மனதில் எழுகின்ற பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அந்த கேள்விகளை உங்களிடம் முதல்ல முன்வைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சேவைகள் அது விளம்பரமாக இல்லை, உங்களை பார்த்து மற்றவர்கள் இதை ஒரு செய்யறது மூலமாக நீங்கள் என்னென்ன ஒரு ஆதிவாசி மக்களுக்கு செய்கிறீர்களோ அதே போல் இன்னொருவர் அதை செய்வதன் மூலமாக அவர்கள் பயனடைவார்கள். நாட்டிற்கு கண்டிப்பாக நம்ம நாட்டிற்கு ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு காணொலி எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு எங்களது நேயர்கள் சார்பாக உங்களுக்கு முதல்ல வணக்கத்தை நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். திருவருள் பெற்று திருவுக்கு குறையில்லாமல் மனம் மகிழ்ந்து நிம்மதியாக வாழுங்கள். மிக்க மகிழ்ச்சிங்க சுவாமி. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுப்பதற்கு என்ன ஒரு காரணம் அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவாக இருந்தீங்க, இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சாதிப்பதற்கு உண்டான ஒரு காரணம் என்னங்க? தாய், ஒரு மனிதனுக்கு முதல் 5 வருடங்கள் அவன் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய பரிமாணங்கள் எல்லாம் தாய் கொடுத்து விடுகிறாள். எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தாயின் கனவு, தாய் குழந்தையை வரிப்பது என்பது 10 மாதம் சுமக்கும் பொழுது இருவரும் பகிர்ந்து கொள்வது சொல்லி மாளாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். 5 வயது வரை குழந்தைகளை தெய்வமாக பார்க்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. இன்றைக்கும் மதுரையில் போனீங்கன்னா வாங்க தம்பி அப்படின்னு ஒரு 60 வயசு 50 வயசு அம்மா தன்னோட பேரனை, இல்லை 30 வயசு பெண்மணி தன்னோட பையனை, 5 வயசு பையனை வாங்க தம்பி உட்காருங்க சாப்பிடுங்க. இதுதான் கலாச்சாரம். சிறப்பு. எனக்கு இவங்க கொடுத்தது என்பது அறிவு மட்டும் இல்லை, அன்பு. பரிணாமங்கள் ஒருவர் எப்படி வருகிறார் என்பது அவரவரை சார்ந்தது. இதில் இன்னும் ஒன்றும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா நம்மளா பண்ணிக்கிறது. ஸோ நம்ம பண்ணிக்கலாம். இதில் ஆரம்பிச்சது எப்பவுமே ஒரு சிந்தனை உண்டு, வகுத்தல் உண்டு. நாட்டில் பகுத்து அறிவு அப்படின்னு உண்டு, ஆனால் விளக்கு அறிவுன்னு ஒன்று கிடையாது. விளக்கம் உள்ள அறிவு, அதை விளக்கக்கூடாது என்பது சொல்லி இருக்கிறது. ஸோ மக்களை நாம் ஒதுக்கி விட முடியாது, ஒதுங்கி விட முடியாது. இதில் நம்ம பத்திரிகையில் கல்யாண பத்திரிக்கையோ ஏதாவது ஒரு விழாவுக்கு பத்திரிக்கையோ மனை விழாவுக்கு போட்டோம்னா சுற்றமும் நட்பும் சூழ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அந்த அர்த்தங்கள் தெரியும். அது வெறும் வார்த்தை. ஆமாம், இன்னைக்கெல்லாம் வார்த்தைகளாக போயிடுத்து. மொழியை பற்றி பேசுறதுன்னா நிறைய பேசலாம். மொழியும் சமுதாயமும் உயிரும் உடலும். மொழியும் சமுதாயமும் உயிரும் உடலும். ஏன்னா சொற்கள் உணர்ச்சிகளை உண்டாக்குகிறது. சொற்கள் உணர்ச்சிகளை உண்டாக்குகிறது. உணர்ச்சிகள் அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறது. அன்றாட வாழ்க்கையின் நடப்பின் பலனை கடவுள் தருகிறான். அப்படி என்றால் மொழியின் தாக்கம் எவ்வளவு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பார்க்கும் பொழுது நான் ஒரு விஞ்ஞானி, அமெரிக்காவில் இருந்துட்டு நிறைய நோபல் பரிசு பெற்றோர்கள் ரன் பண்ணிட்டு, எனக்கு நாங்கள்லாம் ஏழ்மையிலேருந்து வந்தவங்க தான். எங்கள் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி,
நாங்கள்லாம் அன்னாடங்காட்சி தான் அந்த காலத்தில். என்ன வருடம் இருக்குங்க? அதாவது 1972 நான் எஸ்எஸ்எல்சி முடித்தேன். அப்போவே எங்களுக்கு ஏழ்மை. எப்படின்னா, சரி, எங்கள் அப்பா எனக்கு ஒரு யூனிஃபார்ம் உண்டு, காக்கி ட்ரௌசர் வெள்ளை சட்டை. அந்த ட்ரௌசர் பின்னாடி கிழிஞ்சு போச்சு. அது ஏப்ரல் மார்ச் மாதம். தைத்து வைத்ததும் கிழிந்து விட்டது. இருக்கிறது ரெண்டும் கிழிஞ்சிடுச்சு. எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், கலாட்டா பண்ணுறாங்க ஸ்கூலில். நான் அப்போ வந்து 7வது படிக்கிறேன். எனக்கு எடுத்து அப்போல்லாம் அலுமினிய பொட்டி, புஸ்தக பொட்டி இருக்கும், அலுமினிய டிஃபன் பாக்ஸ், அதெல்லாம் கலர் கலராக வர இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் கொடுப்பாங்க. நான் எடுத்துகிட்டு போய் அப்பாட்ட சொல்கிறேன், டேய் நீ வளர்ந்துருவ, உனக்கு 11 வயசு ஆகிப்போச்சு, அடுத்த வருஷம் சம்மர் முடிஞ்ச அப்புறம் நீ வளர்ந்துருவ, அப்போ தான் நான் வாங்கி தருவேன், இப்போ இதையே வச்சு ஓட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவது? ஏழ்மை, சண்டை போடுவது முடியாது, அவர்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அலுமினிய பொட்டி இருக்குல்ல, அதை நான் பின்னாடி இப்படி மறைச்சிக்கிட்டே நடந்து போவேன். அங்கே உட்காந்துப்பேன், திருப்பி மறைச்சிக்கிட்டே வந்துடுவேன். உட்காரும்போது மட்டும் இந்த பெட்டியை முன்னாடி எடுப்பேன். எதுக்குன்னா, மானம் என்பது ஒன்று முக்கியம் இல்லையா? அதனால் அது பண்ணால் ஏழ்மைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது மாதிரி என்னை விட ஏழ்மையானவர்களை பார்த்தேன். ஒரு பையன் என்ன ரயிலோட அடியிலேருந்து காப்பாற்றினா, வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனில், தியாகராய நகர் ரயில்வே ஸ்டேஷனில் நான் 11வது படிக்கும்பொழுது ஒரு ஏழை சிறுவன், அவனிடம் சட்டை இல்லை, டிராயர் இல்லை, அம்மனமாக நிற்கிறான். அவன் வயது 5 இருக்கும். நான் சொல்லுவது 1970, 71. நான் ஒரு சிந்தனையுடன், கவலையுடன், வீட்டின் கவலையுடன் நான் ஓரமாக நின்று கொண்டிருக்கிறேன். பிளாட்ஃபாரத்தில் இதில் ட்ரெயின் வருது, கவனிக்கலை. இந்த பையன், சார் ட்ரெயின் வருது சார் அப்படின்னு இழுத்து விடுறான். உங்களை என்ன ட்ரெயின் தாண்டி போகுது. நான் அரண்டு போயிட்டேன். மிச்ச பேர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் யாரும் சொல்லலை. அந்த பையனோட உதன் நினச்சி பாருங்க, மனப்பக்கம். இதுதான் அன்பு, கடவுள் வைத்த அன்பு, இறை மறை மாட்சி. இதான் மறையினுடையும் இறையினுடையதும் மாட்சி என்பது இதில் காணலாம். அவனுக்கு அடுத்த வேளை சாப்பாடு தெரியாது, ஆனால் இன்னொருத்தனோட உயிரோட இது அடி வலி தெரிந்திருக்கிறது. அதை நான் எப்படி தூக்கி வீசி வாழ முடியும்? அதை மனதில் கொண்டு எப்பொழுதுமே குறைபாடுகளை கடவுள் குறை வைக்கவில்லை, சமுதாயம் குறைத்து விட்டது, குலைத்து விட்டது. எதையோ அப்புறம் நான் படித்தேன், போனேன், வேலையெல்லாம் பண்ணேன், நிறைய இருந்தது, எல்லாருக்கும் பண்ணணும். எங்கள் அம்மா வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, ஏழைகள்லாம் பார்க்கணும். எங்கள் அம்மா ஏழ்மையாக இருந்தவங்க தான். எங்கள் அம்மாலாம் நான் 8 பெட்ரூம் வீட்டில் அம்மா வச்சுருந்தேன். கடைசியில் அவங்க வளர்ந்தது என்னோ சாணி தடவி மொழிகின தரை உள்ள கூரை வீட்டில் வளர்ந்தவர்கள் நாங்கள்லாம். அதெல்லாம் ஒரு காரணமாக தான் இருக்குமோ இன்றைக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு வாஸ்தவம். மலைவாழ் மக்களை வந்து அந்த தாக்கம் வந்து உங்ககிட்ட ஒரு 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 வணக்கத்தை ஒரு 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 மாதிரியாக உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, ஹியூமிலிட்டி அப்படின்வாங்க இங்கிலீஷில். உங்களுக்கு வந்து பக்குவத்தை கொடுத்து விடுகிறது, ஒரு வினயத்தை கொடுத்து விடுகிறது. அவன் அப்போ பார்க்க, அப்போ வந்தேன், அப்புறம் எல்லாம் முடித்தேன். என்னோட அடுத்த தாக்கம் எனக்கு வந்து அதிகமாக செய்தது என்னுடைய குரு தயானந்த சரஸ்வதி. அவர் என்னோட அம்மையப்பர், ஊழ்நிழலில்லா வேத வாழ்வு அளித்தவர். எந்த ஏழைக்கு ஊழ்நிழல் இல்லா வேத வாழ்வு அளித்தவர். அவரிடம் வந்து கேட்டேன். நான் எல்லோருக்கும் செய்து விட்டேன். வீட்டில் குழந்தைகள், மனைவிகள், அப்பாக்கள், தங்கைகள், தம்பிகள், எல்லோருக்கும் அம்மாக்கள் செய்யாச்சு, உறவினர்கள், நட்புக்கு. உங்களுக்கு பண்ணணும், நான் என்ன பண்ணட்டோன்னு கேட்டேன். இங்கே எல்லாம் இருக்கா, இந்த ஆதிவாசியில் அவளுக்கு ஏதாவது பண்ணேன் அப்படின்றார். இன்ஃபேக்ட் அவர் ஒரு மூமெண்ட் ஆரம்பித்தார் இருக்கும் பொழுது, எய்ம் ஃபார் சேவான்னு பெரிய மூமெண்ட்டு, ஆல் இண்டியா மூமெண்ட் ஃபார் சேவா.
அப்படின்னு. அதில் ஒரு அவர் எழுதினார் அதுக்கு தீம் சாங். அதை வந்து நான் அதில் வந்து ஒரு வரி வருது, வனகிரி ஜன சம்ரக்ஷனாய குரு சேவாம் தோம். மலை வனங்களில் வாழும் மக்களின் பாதுகாப்பிற்காக சம்ரக்ஷனாயனா டோட்டலாக பிரபஞ்சம் இல்லை, அவங்களுடைய ஃபுல் வாழ்க்கையின் பூரணத்திற்கு உதவி செய், கர்மாவை செய் என்று சொல்கிறது. ஸோ அவர் வந்து சொன்னார் ஆதிவாசிகளுக்கு ஏதாவது பண்ணணும்னு. நான் பெரிய பதவிகளில் இருந்தவன், பெரிய பொறுப்பில் இருந்த வியாபார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் முதல் பதவியில் இருந்து எல்லாம் முடித்து விட்டு வந்தாலும் என்ன படிப்பு? நான் ஒரு டாக்டரேட் இன் கெமிஸ்ட்ரி மദ്രാஸில் மயிலாப்பூரில் தான் பண்ணேன். அதுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அந்த ஏழ்மை எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் வளரும் போது ஏழ்மையாக இருந்ததுனால படிப்பு தான் காப்பாற்றுன்னு சொல்லி நான் படித்து வெளிநாட்டுக்கு போனேன். வெளிநாட்டில் என்னை கௌரவமாக வச்சுருந்தாங்க. நான் எந்த சப்ஜெக்டில் படித்தனோ ஆராய்ச்சி பண்ணணும், அதே சப்ஜெக்டில் நோபல் பரிசு பெற்றவர் என்னை கூப்பிட்டு என்னுடன் வேலை செய்கின்ற அமெரிக்காவில் கூப்பிட்டு கூட வைத்து நன்றாக இருந்தது. ஒரு 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 அச்சீவ்மெண்ட்டு, ஒரு முயற்சிக்கின் பலனை பார்த்தேன். இருந்தாலும் அந்த ஊர்லேயும் காக்கா காக்கான்னு தான் கத்துது, இந்த ஊர்லேயும் காக்கா காக்கான்னு தான் கத்துது. ஆனால் இந்த ஊர் காக்கா கத்தும் பொழுது எனக்கு ஞாபகம் வருவது தாத்தாவும் பாட்டியும். இது உறவு கொண்ட நாடு, உறவுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதனால திரும்பி வந்துட்டேன். 1996 திரும்பி வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் படித்து ஒரு வெளிநாட்டில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு உங்களுக்கு வருது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஊதியத்தை நீங்கள் வந்து வாஸ்தவம் தான். 1995 எனக்கு $70,000 சம்பளம் கொடுத்து எனக்கு இங்கே வந்துடுங்க, அதுக்கு மேலே கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் அந்த இடத்தை பார்த்தேன். என் குழந்தைகள் 2 பெண்மணிகள், 2 பெண் தெய்வங்கள், அவர்களை எப்படி வளர்ப்பது இந்த இடத்தில்? அவர்களுக்கு தமிழ்நாட்டின் பெருமையை தெரியணுமே, நான் வளர்ந்த வளர்ச்சியின் தீர்மையை தெரிந்து கொள்ளணுமேன்னு நான் இங்கே அழைச்சின்னு வந்துட்டேன். ஸோ ஒரு முடிவு பண்ணேன், உடனே முடிவு பண்ணி வந்துட்டேன். வந்த பிறகும் அவ்வளோ சுலபம் இல்லை, கஷ்டம்தான். இங்கே வந்து மதிப்பு கிடையாது படிப்புக்கு. என்னோட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நான் வந்த காலத்தில் இதை விட ரொம்ப கம்மி. அறிவுக்கு மரியாதை. ஏதாவது ஒருத்தர் சொன்னார், கவிஞனுக்கு அவன் வாழும் காலத்தில் அவனை பாராட்டினால்தான் நீ தமிழுக்கு அந்த கலைக்கு மரியாதைன்னு. அதே மாதிரி தான் எல்லா கலைக்கும். அவன் வாழும் பொழுதே அவனை புரிந்து கொண்டு வளர்த்து சார்ந்து வளர வேண்டும். அதுதான் சமுதாயம், உயிருள்ள சமுதாயம், வளரும் சமுதாயம். அப்புறம் வந்தேன் நான். இங்கே வந்து இப்போ எல்லாம் வேலை, நிறைய கம்பெனிகளில் இருந்தேன். சுவாமிஜி 2012 வந்து பார்த்தேன், போகிறோன்னு சொல்லிட்டு. நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி என்னோட குரு, ஆட்கொண்ட குரு. அவர் தடுத்து ஆட்கொண்ட குரு. அவரை நோக்கி நீங்கள் பயணம் செய்வதற்கு என்ன ஒரு காரணம்? அவர் அருளே, என்ன ஒரு ஈர்ப்பு. அவன் அருளால் அவன் தாள் வணங்கித்தான் நான் வளர்ந்துருக்கேன், இது வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேங்க. உண்மையாக சொல்ல போனால் பகவத்கீதையில் நம்மளுடைய புராதன இயற்புகள் எல்லாமே சத்தியத்தை தான் சொல்லியிருக்கு. அது புரிந்தவர்களுக்கு தெரிந்துவிடும், புரியாதவர்களுக்கு தெரியாது. அதில் கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்குறான், எப்படி நான் நல்ல ஆசானை தேடுவது என்று. அவர் சொல்கிறார், ஆசானை நீ தேட வேண்டாம், நீ பக்குவமானால் ஆசானாகிய நானே உன்னிடம் வருவேன். அதுக்கப்புறம் சொல்கிறான், சிஷ்யஸ்தேகம் ஷாரிமாம் பிரபன்னம்னு கேட்குறான். பெருமையை சொல்லு, மனித பிறவியின் பெருமையை சொல்லு, உன்னுடைய சிஷ்யனாக சீடனாக ஆகிவிட்டேன். அந்த மாதிரி தான் அவர் ஆட்கொண்டதுனால வந்தேன். அவர்கிட்ட என்ன ஒரு ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு?
ஆசி கிடைத்ததா? வேத வாழ்வுன்னு ஒன்று இருக்கு. வேதத்தை புரிந்து வாழ்வது. வேதாந்தத்தை கற்றுக் கொடுத்தார், அன்பை கற்றுக் கொடுத்தார். என்னதான் கொடுக்கலை? ஒரு சமயம் நான் நிர்கதியாக அமெரிக்காவில் வேலை இல்லாமல் 1 வருடங்கள் சம்பளம் இல்லாமல் பணம் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது இங்கே வரவும் முடியவில்லை, அங்கேயும் போக முடியவில்லை, அங்கேயும் இருக்க முடியவில்லை, இங்கேயும் வர முடியவில்லை. அந்த மாதிரி சமயத்தில் நான் அவரை சந்திக்க சென்றபோது அவர் சொல்கிறார், சன்னியாசி அவர், நான் வந்து வாழ்க்கையில் உள்ளேன், நான் வாழ்க்கையின் வியாபாரத்தில் உள்ளேன். ஆனால் அவர் சொல்கிறார், என்னிடம் $1000 கிடைக்கிறது எனக்கு மாதம் கை செலவுக்கு, அதை நீ வைத்துக்கொள் என்று சொன்னார். அதுதான் தயை. அதாவது அவர்கிட்ட தாயின் தயையோ அப்படின்னு சொல்லலாம். மதர்ஸ் லவ் ஈடு இணையற்றது. தாயின் தயை ஈடு இணையற்றது. ஆனால் அந்த தயைக்கே தாயா இருந்தா அதுதான் அவர். தாயின் தயை அல்ல, தயையின் தாய் அவர். அவர்கிட்ட தான் தயை. கடவுள் அப்படின்னா கடவுள், அது ஒரு குணம். கடவுளுக்கு ஒரு குணம் தயை. அதாவது கடவுளை நேரடியாக பார்த்ததை விட அவரை வந்து ஆமாம் ஆமாம் என்றுமே ஆசானும் ஆண்டவனை விட ஆசான் பெரியவன். கண்டிப்பாக. ஏன் அவன் நின்று உன்னுடன் பழகி கட்டி தழுவி வளர்க்கிறார். தாயினும் மேலாக தந்தையிலும் மேலாக. ஸோ அவர் எடுத்த நேரம் அப்புறம் எனக்கு மெயினாக வேதாந்தம் கற்றுக் கொடுத்து என்னுடைய விஞ்ஞான அறிவை விட ஆன்மீக ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை கொடுத்து பூர்த்தி செய்தார். பூர்த்தி செய்து விட்டு என்னை ஒரு வார்த்தை கேட்டார், என்ன செய்ய போகிறாய்? ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் இருக்கும் பொழுது, பயிற்சி போதும், நீ என் ஊர்களுக்கெல்லாம் செய்யலாம் என்று சொல்லுவதற்கு என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டார். நான் சொன்னேன், கோபிராமண ஹிதாய, வாயில்லா ஜீவர்களுக்கும் மனிதர்களுக்கும் சேவை செய்யணும். அது அவர் உட்கொண்டிருக்கார், உள்வாங்கி இருக்கிறார். அதனால் அவருடைய சங்கல்பத்தின் மூலம் நான் 2012 அவரிடம் வந்து சொன்னேன், கார்ப்பரேட் வாழ்க்கை போகும், நான் சேவை செய்ய தயாராக உள்ளேன். சரி நீங்கள் வந்துடும் அப்படின்னு எனக்கு 2.5 ஏக்கர் நிலம், அவங்க அவரோட ட்ரஸ்டோட நிலம் ₹1 கொடுத்தார் லீஸுக்கு. இப்போ நம்ம இங்கே இருக்கிற இடம் இது நான் வாங்கிய இடம். இதுக்கு முன்னாடி அவர் ஆசிரமம் எதிர்க்க இருந்த இடம். 2.5 ஏக்கரா ₹1. இது லீஸ் அமௌண்ட்டு. நான் கேட்டேன், 1000ஆவது இருக்கட்டுமே என்று. அப்பா, எல்லாம் ஒன்றே, இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்னு சொன்னார். இவருடைய மேன்மை இதிலேருந்து எல்லாருக்கும் புரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இது நான் மட்டும் அனுபவிக்கவில்லை, நான் பிரத்யேகம் இல்லை, எல்லோரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பிரத்யேகம்தான். அது இறைவனின் அழகை அதில் நாம் பார்க்கலாம். இந்த அறிவெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ நான் வந்து 2012லேருந்து இங்கே நான் வந்து பெண்மணிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். நடுவில் கொஞ்சம் வச்சுருந்தேன். என்னோட பெரிய எனக்கு தடுப்பு கட்டடம் என்னவா இருக்குன்னா, இன்றைக்கி குடியின் கலாச்சாரம், இந்த டாஸ்மாக் கலாச்சாரம் இவங்களை அழித்து